ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். பூஜை அறையில் இருக்கின்ற தண்ணீரில் அனைவருமே பூஜை அறையில் தண்ணீரை வைத்துதான் இருப்போம். நாம் செம்பிலோ அல்லது ஒரு பாத்திரத்திலோ தண்ணீர் எப்பொழுதுமே பூஜை அறையில் நாம் வைத்திருக்க வேண்டுமாங்க. அந்த தண்ணியை நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுனால நம்ம குலதெய்வமாகட்டும் நமது இஷ்ட தெய்வமாகட்டும் அனைவருமே அந்த தண்ணீரை பருந்தி கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் நாம் நினைத்த காரியங்கள் நாம் செய்த பாவங்கள் என அனைத்துமே நீக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அந்த தண்ணியில நீங்க இதுவரை தண்ணியை பூஜை அறையில வச்சதே இல்லை அப்படின்னா மறக்காம பூஜை அறையில இந்த ஒரு தண்ணியை மட்டும் வைத்திருங்க. அது மட்டும் அல்லாமல் பூஜை அறையில் நீங்கள் இருக்கின்ற தண்ணீருடன் இதையும் கலந்து வைக்க வேண்டுமாங்க. அதாவது பெருமாளுக்குரிய இந்த ஒரு இலையையும் சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு இலையையும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற தண்ணீருடன் சேர்த்து வைத்தால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களது வீட்டில் நடைபெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதைப்படிதான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காம நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம் கோவிலுக்கு சென்று எப்படியெல்லாம் தீர்த்தத்தை வாங்கி அந்த தீர்த்தத்தை அழிச்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் நமது வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கின்ற தண்ணீரும் ஒரு தீர்த்தமாங்க. அந்த தீர்த்தத்துடன் அது வெறும் தண்ணீராக மட்டும்தான் இருக்கிறது அல்லவா. அந்த தண்ணீருடன் சில பொருட்களை நாம் சேர்ப்பதன் மூலம் அந்த தண்ணீரும் தீர்த்தமாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே இந்த இரண்டு பொருட்களையும் அதனுடன் மற்றொரு பொருளையும் சேர்த்து அந்த தண்ணீருடன் நீங்கள் சேர்த்து வையுங்கள். அந்த தண்ணீரானது தீர்த்தமாக மாறிவிடுமாம். இப்படி இந்த தீர்த்தத்தை நீங்கள் குடித்தாலும் சரி அல்லது உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெரித்து வந்தாலும் உங்களது வீடு ஓட்டு வீடாகவோ மாடி வீடாக இருந்தாலும் சரி உங்களது வீட்டிற்கு மேற்பரப்பிலும் நீங்கள் இந்த தண்ணீரை தெளித்து விடுவதால் தீய சக்திகள் உங்களது வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும் என்று பெரியவா அவர்கள் முற்கூட்டியே கூறியிருக்கிறார். மறக்காம இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கை சிறப்பானதாகவும் உங்களது வீடு தெய்வீக வீடாகவும் நீங்கள் நினைத்தரும் கட்டாயமாக நடக்கும் என்று அவரே கூறியிருக்கிறார். அதாவது அந்த தண்ணீருடன் நீங்கள் சேர்க்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்னவென்றால், அதாவது நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு துளசி இலைகள் கொடுப்பார்கள். அந்த துளசி இலையையும் அது மட்டும் அல்லாமல் சிவபெருமானுக்குரிய வில்வ இலை என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த வில்வ இலையையும் இதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த தண்ணீருடன் சேர்த்து கொண்டு அதனுடன் சிறிதளவு ஒரு ஏலக்காயோ அல்லது 3 ஏலக்காயோ நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டுமாங்க. ஏலக்காயை நாம எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, அதாவது எந்த பாயாசம் செய்யறாங்க எந்த நல்ல காரியத்துக்கும் இந்த ஏலக்காய் பயன்படுத்துவாங்களாம். இந்த ஏலக்காய் அவ்வளவு நறுமணமானது இருக்கிறதாம். எனவே இந்த ஏலக்காவை நீங்க இந்த தண்ணியில போறதுனால அந்த தண்ணீரும் நறுமணமாகவும் அது மட்டும் அல்லாமல் கெட்ட சக்திகள் எதுவும் அண்டாமல் இருக்குமாங்க. அந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுறதுனால உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராம இருக்குமா. இதை நீங்க தீர்த்தமாகவும் குடிக்கலாமாங்க. அது ஒரு தவறுமே கிடையாதுங்க. முடிந்தவரை தினமும் இந்த தண்ணீரை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருந்தால் மிகவும் சிறப்பாங்க. இந்த தண்ணீரை நீங்க மாதத்திற்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ மாற்றுவராக இருக்கக்கூடாது. தினமும் இந்த தண்ணீரை உங்களால் முடிந்த அன்னைக்கெல்லாம் இந்த தண்ணீரை நீங்கள் மாற்றி உங்களது பூஜை அறையில் வைத்தால் மிகவும் சிறப்பு என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்களும் செய்து வாருங்கள். நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் நீங்கள் செய்த பாவங்களும் நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். முடிந்தவரை இந்த வீடியோவை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ அவர்களையும் பூஜை அறையில் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.